தென்னிலங்கையில் போய் சுமந்திரனுக்கு எதிரென்று கூறுவதும், வடக்கு கிழக்கில் சுமந்திரன் இல்லாமல் நான் இல்லை என்று கூறுவதும் தான் அர்த்தமோ ஜனாதிபதியின் நிலைப்பாடு தெரியாது. ஆனால் சுமந்திரனை அழைத்த அந்த ஆழமான உடல் மொழி அல்லது அவர்களுடைய ரெண்டு பேருடைய இந்த நெருக்கம் என்பது உங்கள் அனைவருக்கும் பார்த்தால் தெரியும். அதாவது ஒரு சன நெரிசலான இடத்தில் நாம் ஒருவரை நாம் அழைக்காத அல்லது நாம் எதிர்பாராத ஒருவரை கண்டால் எப்படி அந்த இடத்தில் எங்களுடைய முகபாவனை அல்லது எங்களுடைய உடல் மொழி இருக்கும் என்பதற்கு ஜனாதிபதியினுடைய இந்த நிலைப்பாடு மிகச் சான்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சான்றையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மட்டக்களப்பு நூலகம் தொடர்பில் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நூலகத்துக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத சுமந்திரன் எனும் ஆர்வக்கோளாறு அரசியல்வாதியை வலுக்கட்டாயமாக இந்நிகழ்வில் திணிந்து விட்டது சுமந்திரன் அதற்கு விரும்பியோ விரும்பாமலோ அதில் இணைந்து கொண்டமையெல்லாம் கிழக்கு மாகாண மக்கள் மட்டுமல்ல பல புத்திஜீவிகள் மத்தியில், அதாவது கிழக்கு மாகாணத்தை கடந்து பலரிடமும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனோடு கடந்த காலங்களிலே மிகவும் பிரதானமான மூலதனமாக இருந்த பிரதேசவாதத்தின் வாடைகள் எல்லாம் விதைக்கப்பட்டு அதுவே மூலதனம் என்று உலாவிய காலங்கள் கடந்து அதன் மூலம் பல விடயங்களை சாதிக்க முனைந்தவர்கள் எல்லாம் நீர்த்து போன பின்னர் அது இப்போது ஒரு செயலிழந்து சூழ்நிலை இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பிரதேசவாதம் என்பது, அந்த பிரதேசவாதத்தை கதைப்பவர்கள் யார் என்று சொன்னால் வடமாகாணத்திலே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், தொழில் ரீதியாக அல்லது திருமண ரீதியாக குடும்ப ரீதியாக உறவோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக தங்களுடைய எதிர்காலத்துக்காக அந்த இந்த பிரதேசவாதத்தை கதைப்பவர்கள். ஆனால் அந்த வடக்கும் கிழக்கும் இந்த இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமும் அந்த அந்நியோன்யம் இப்போதும் இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், மற்றும் தொழில்சார் நிபுணர்களாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், பல விவசாயிகளாக இருக்கலாம், பலரிடமும் அந்த நெருக்கம் இருக்கிறது. இதற்கு சில அரசியல் கட்சிகளும் அரசியல் கூறுகளும் காரணமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இப்போது மீண்டும் சமூக வலைத்தளங்களிலே இளையவர்கள் மத்தியிலே ஒரு உரையாடப்படுகிறது. யார் இவர்? எங்களிடத்தில் ஏன் இவர் வர வேண்டும்? நாங்கள் வாக்களித்து எமது மண்ணின் மகிந்தர்கள் இருக்கும் போது இவருக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் பலர் மத்தியிலே இப்போது துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. அது இப்போது மீண்டும் அதற்கான ஒரு உயிர்ப்பு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஏன் இந்த கருத்து என்று சொன்னால், நிகழ்ச்சி நிரலில் பேர் இல்லை, ஒரு ஜனாதிபதி வருகின்ற நிகழ்வில் பேர் பட்டியலில் பேர் இல்லை, மாநகர நிர்வாகத்துக்கு இவர் கலந்து கொள்ளுகின்ற விவகாரம் தெரியாது. அப்படி என்றால் எப்படி வருவது? அப்படி என்றால் ஜனாதிபதியின் பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எம்மத்தியிலே எழுகின்றது. அது மட்டுமல்லாது இப்போது நாம் இப்போது உங்களுக்கு கூப்பிடும் யார் இவர், ஏன் இவர்கள் வந்தார்கள் என்று கேட்கின்ற போது, நேற்றைய தினம் என்பிபியின் மட்டக்களப்பு மாவட்ட முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அனுரகுமார அழைக்கின்றார் திரை நீக்கம் செய்வதற்கு. அனுரகுமார தோளிலே கை போட்டுக் கொண்டு செல்லுகின்றார், இவரை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார்.